வணக்கம். நாம இப்ப புதுசா வந்திருக்கிற இந்த ஜிஎஸ்டிஆர் 1A இதை பற்றியான ஒரு முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஜிஎஸ்டிஆர் 1A, ஆல் அபவுட் ஜிஎஸ்டிஆர் 1A. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இந்த யூடியூப் சேனல் பொறுத்த வரைக்கும் பிஎன் அக்கௌண்டன்ஸ் சில முக்கியமான நுணுக்கமான தகவல்களை நிறைய விஷயங்கள் நாங்க பதிவிட்டு இருக்கோம். இடையில கொஞ்சம் இடைவெளி இருந்தது. இப்போ இனிமே இந்த சுதந்திர தினத்துல இருந்து நம்ம நிறைய இந்த மாதிரியான ஷார்ட் வீடியோஸ் நாம போட்டுட்டே இருப்போம். தொடர்ச்சியா பாருங்க. இந்த பர்டிகுலர் வீடியோலையும் சில முக்கியமான தகவல்கள் வேற எங்கேயும் பரிமாறாத பல முக்கிய தகவல்கள் இதுல இருக்கு. அதனால இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் விடாம தொடர்ச்சியா பாருங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டிஆர் 1A அப்படின்னு சொல்ற விஷயம் நமக்கு இந்த நோட்டிபிகேஷன் 12/2024 ஜூலை 10, 2024 அப்ப அறிமுகமானப்போ இந்த ஜிஎஸ்டிஆர் 1A நமக்கு நடைமுறைக்கு வந்துச்சு. இப்போ இந்த ஜிஎஸ்டிஆர் 1Aல நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட் எனி பர்டிகுலர்ஸ் ஆஃப் கரண்ட் டாக்ஸ் பீரியட். இப்போ கரண்ட் டாக்ஸ் பீரியட்னு எதை சொல்றாங்க? இப்போ இது ஜூலை மாசம் ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்கல இருந்து ஜூலை 2024 ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்கல இருந்து இந்த விஷயம் நமக்கு ப்ராக்டிக்கலா அவைலபிளா இருக்கு. சரி, அப்போ கரண்ட் டாக்ஸ் பீரியட்னு இப்ப சொல்றதை எதை சொல்றாங்கன்னா, இப்ப ஜூலை மாசம் ரிட்டர்னை நம்ம ஆகஸ்ட் 11 ஃபைல் பண்ணுவோம். ஜிஎஸ்டிஆர் 1 ஜிஎஸ்டிஆர் 1 என்கிற அவுட்வர்ட் சப்ளை அதை நம்ம ஆகஸ்ட் 11 ஃபைல் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஜூலை ஜிஎஸ்டிஆர் 1ல ஏதாவது விடுபட்டு இருந்துச்சுன்னா அதை நம்ம ஜிஎஸ்டிஆர் 1Aல ஆட் பண்ணலாம். ஏதாவது அமௌண்ட் சார்ந்த திருத்தங்கள், அந்த இன்வாய்ஸ் அமௌண்ட் மற்றும் இந்த இன்வாய்ஸ் நம்பர், இது சார்ந்த இன்வாய்ஸ் டேட்டு, இது சார்ந்த திருத்தங்கள் ஏதாவது இருந்தா அதை நம்ம 1Aல பதிவிடலாம்னு சொல்றாங்க. ஸோ இப்போ கரண்ட் டாக்ஸ் பீரியட் அப்படின்னு சொல்றது இப்போ உதாரணத்துக்கு ஜூலை மாசம் ஜிஎஸ்டிஆர் 1 பதிவிட்டு இருக்கீங்கன்னா அதே ஜூலை மாசம் ஜிஎஸ்டிஆர் 1க்கு நம்ம ஜிஎஸ்டிஆர் 1Aல 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்ற வரைக்கும் அந்த ஜிஎஸ்டிஆர் 1ல இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸை நம்ம அதுல பண்ணலாம். ஸோ இதுல என்ன முக்கியமா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல எந்த மாற்றமும் பண்ண முடியாது. மாற்றம் அப்படின்னா நம்ம அடுத்த மாசத்துல தான் ஜிஎஸ்டிஆர் 1ல ப்ரீவியஸ் மந்த்தை கால்குலேட் பண்ணி எடுத்து அமெண்ட் பண்ண முடியும். பட் இதுல அப்படி இல்லை. அதே மாசத்திலேயே 3B ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம 3B ரிட்டர்னுக்கும் ஜிஎஸ்டிஆர் 1க்கும் மேட்ச் பண்ணணும்ன்றதுக்காக நாம இந்த ஸ்மால் கரெக்ஷன் ஸ்கிரீன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது குவார்டர்லிக்கு பாக்குறப்போ QRMPல ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்றவங்க அந்த QRMP ஜிஎஸ்டிஆர் 1 முடிச்ச பிறகு 13th அவங்களுக்கு மொத்தம் 13th டியூ டேட் இருக்கும் இல்லையா? அது முடிச்ச பிறகு அதை அவங்க இந்த ஜிஎஸ்டிஆர் 1A குவார்டர்லி ஜிஎஸ்டிஆர் 1Aல எந்தெந்த திருத்தம்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஐஎஃப்எஃப்ல ஃபர்ஸ்ட் 2 monthsல பண்ணிருப்பீங்களே அதுல இருக்கக்கூடிய திருத்தம் ஆகட்டும், இல்ல அந்த குவார்டர் எண்டிங் மந்த் அதுல இருக்கக்கூடிய திருத்தம் ஜிஎஸ்டிஆர் 1ல இருக்கக்கூடிய திருத்தம் ஆகட்டும், எல்லாமும் அந்த ஜிஎஸ்டிஆர் 1Aல பண்ணலாம் அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த ஃபார்ம் இஸ் அன் ஆப்ஷனல் ஃபார்ம் சொல்றாங்க. அதனால எதுவும் லேட் ஃபீ எதுவும் இதுக்கு இருக்க போறது இல்லை. அன்லைக் இன் ஜிஎஸ்டிஆர் 1, அதாவது ஜிஎஸ்டிஆர் 1ல இருக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இந்த இடத்துல. அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜிஎஸ்டிஆர் 1ல ரெகுலரா இருக்கிற அமெண்ட்மெண்ட் டேபிளுக்கும் ஜிஎஸ்டிஆர் 1Aல இருக்கிற அமெண்ட்மெண்ட் டேபிளுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்றது தான் இங்க சொல்லக்கூடிய விஷயம். அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 1ல நம்ம ப்ரீவியஸ் மந்த் இது அமெண்ட்மெண்ட் பண்ணலாம். ப்ரீவியஸ் மந்த்துடைய B2B, B2C, எக்ஸ்போர்ட் இன்வாய்சஸ், B2B லார்ஜ் எல்லாம் அமெண்ட் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர்ல அப் டு சம் எக்ஸ்டென்ட், இப்போ இந்த செப்டம்பர் மாசம் அக்டோபர் மாசம் வரைக்கும் டைம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் இயருக்கான ஏதாவது ஒரு மாசத்துக்கான ஜிஎஸ்டிஆர் 1 டேபிள்ஸ் வேல்யூஸையும் நம்ம அமெண்ட் பண்ணலாம் ஜிஎஸ்டிஆர் 1ல. ஆனா ஜிஎஸ்டிஆர் 1Aல அப்படி கிடையாது. அந்த கரண்ட் மந்த் அமெண்ட்மெண்ட் மட்டும் தான் ஜிஎஸ்டிஆர் 1ல அமெண்ட்மெண்ட் டேபிள்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜூலை மந்த் ஜிஎஸ்டிஆர் 1 பதிவிட்டுட்டு ஜூலை மந்த்துக்காக ஜிஎஸ்டிஆர் 1A போடுறீங்கன்னா ஜூலையுடைய ஜிஎஸ்டிஆர் 1 அமெண்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். ப்ரீவியஸ் மந்த் அமெண்ட்மெண்ட் அதுல இருக்காது. ரொம்ப முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங், எல்லாருக்கும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரியா? So unlike in GSTR 1, amendment tables in GSTR 1A allows you to amend the details of 1 month only. சரிங்களா? அதாவது அந்த கரண்ட் மந்த் தான், அந்த ரீசென்ட்லி இமீடியட்லி ப்ரிசீடிங் மந்த் ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ண மந்த். அடுத்து எங்க பாத்தீங்கன்னா, அந்த ஜிஎஸ்டிஆர் 1Aல என்னென்ன டேபிள்கள் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
B2B, B2C large, export invoices, B2C others, credit note, debit notes, registered customers கொடுத்தது, credit note, debit notes unregistered அந்த டேபிள், tax liability, advances received table, adjustment of advances, supply through e-commerce operator, supply under section 9 subsection 5. இந்த அனைத்து டேபிள்களும் நமக்கு வந்து இந்த ஜிஎஸ்டிஆர் 1ஏல ஆட் பண்ணலாம் மற்றும் அமெண்டும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆட் பண்றோம்னா ஜிஎஸ்டிஆர் 1ல விட்டு போனதை ஆட் பண்றோம், அமெண்ட் பண்றோம்னா ஜிஎஸ்டிஆர் 1ல தவறுதலா போட்டதை கரெக்ட் பண்றதுக்காக அமெண்ட் பண்றோம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த டேபிள்கள்ல இருக்கிற விஷயங்கள் ஜிஎஸ்டிஆர் 1ல பதிவிட்டதுல ஏதாவது திருத்தம் இருந்தா திருத்திக்கலாம், அந்த போட்ட வேல்யூஸ்ல ஏதாவது தவறு இருந்தா சரி செய்துக்கலாம். நில் ரேட்டட் சப்ளைஸும் ஹெச்எஸ்என் சம்மரி, டாக்குமெண்ட் சம்மரி, டாக்குமெண்ட் இஷ்யூடு இந்த டேபிளும் இருக்கு, ஆட் ரெக்கார்ட்ல இருக்கு, ஆட் ரெக்கார்ட்ல இருக்கு. இந்த டேபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆட் ரெக்கார்ட்ல மட்டும் தான் இருக்கும், அமெண்ட்மெண்ட் டேபிள்ஸ்ல வராது, அமெண்ட்மெண்ட் டேபிள்ஸ்ல வராது. சரிங்களா? ஸோ cannot be found in அமெண்ட்மெண்ட் டேபிள். ஜிஎஸ்டிஆர் 1ஏ அப்படின்றது ஆப்ஷனல் தான், அதனால அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான டியூ டேட் அப்படின்றது கிடையாது. அது ரொம்ப மைண்ட்ல வச்சுக்கணும் நீங்க. தென் சேஞ்சஸ் டு த ஜிஎஸ்டி நம்பர் ஆஃப் தி ரெசிபியன்ட். ஏன்னா பொதுவாக நம்ம ஜிஎஸ்டிஆர் 1ல அமெண்ட்மெண்ட் B2B டேபிள் போடுறப்போ ஜிஎஸ்டிஐ நம்பர் தப்பா நம்ம கஸ்டமர் நம்பர் கொடுத்துருந்தோம்னா அதையும் மாத்தலாம். பட் இந்த ஜிஎஸ்டிஆர் 1ஏல இருக்கிற அமெண்ட்மெண்ட் டேபிள்ல ஜிஎஸ்டி நம்பரை மாற்ற முடியாது, முக்கியமான விஷயம். அது வந்து நமக்கு எனேபிள்டா இருக்காது. Such changes can be made only in the amendment table of GSTR 1 of the subsequent month. அடுத்த மாசம் GSTR 1 போடுறப்போ வழக்கமா நம்ம பண்ற மாதிரி தான் அந்த பழைய பில்லுல ஏதாவது தவறா ஒருத்தருக்கு ஜிஎஸ்டி நம்பரை மாத்தி போட்டுட்டோம்னா அந்த நம்பரை மாத்துறதுன்றது வழக்கமான ஜிஎஸ்டிஆர் 1ல பதிவிடுற மாதிரி தான் பதிவிட முடியும். அடுத்து சிம்பிளி சேவிங் ரெக்கார்டு இன் ஜிஎஸ்டிஆர் 1. ஜஸ்ட் ஏதோ ஒரு ரெக்கார்டு ஆட் பண்ணிட்டோம், இல்லை ஏதாவது அமெண்ட் பண்ணி அந்த டேபிள வந்து வச்சிருக்கோம், ஃபைல் பண்ணாம வச்சிருக்கோம் அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 3B பண்றப்போ ஃபைல் பிரச்சனை வரும். அதனால என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது ஜிஎஸ்டிஆர் 1 இல்லை, ஏன்னா அது ப்ரிப்பேர் ஆன்லைன் மட்டும் தான் இருக்கும், ஆஃப்லைன் கிடையாது அது. அதனால ப்ரிப்பேர் ஆன்லைன்ல போய் ஏதாவது ஒரு ரெக்கார்டு ஆட் பண்றீங்க, இல்லை ஏதாவது ஒரு ரெக்கார்டை அமெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதை இன்னும் ஃபைல் பண்ணல, ஃபைல் சம்மரி கொடுத்துட்டு இபிசி கொடுத்து ஃபைல் பண்ணாம இருக்கீங்கன்னா 3B ஃபைல் பண்றப்போ பிரச்சனை இருக்கும், எரர் வரும். அதனால 1ஏல ஏதாவது ரெக்கார்ட்ஸ் போட்டிருந்தாலோ அமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலோ அதை ஃபைல் பண்ணிட்டு இபிசி பண்ணிட்டு அதுக்கப்புறம் 3B போடுங்க அப்படின்றத சொல்றோம் இங்க. Only subsequent month GSTR 2B of the recipient reflects all the filings in GSTR 1A. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா 2B அப்படின்றது ஒரு கட் ஆஃப் டேட்டை பேஸ் பண்ணி ஜென்ரேட் ஆகிற ஒரு ஸ்டாட்டிக்கான ஸ்டேட்மெண்ட், அது ஒரு நிரந்தரமான ஸ்டேட்மெண்ட். அது ஒரு டைனமிக்கா 2A மாதிரி டைனமிக்கா சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு இன்ஸ்டன்டேனியஸா சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. 2Bன்றது ஒரு ஸ்டாட்டிக் ஸ்டேட்மெண்ட், ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு டேட்ல ஜென்ரேட் ஆகுறது. அதாவது 14ஆம் தேதி, ஒவ்வொரு மாதத்துடைய 14ஆம் தேதிக்கும் 14ஆம் தேதி அப்பவும் என்ன ஆகும்னா ஜிஎஸ்டிஆர் 1 11th ஃபைல் பண்ணவங்க அவங்களுடைய வேல்யூஸ், ஜிஎஸ்டிஆர் குவார்டர்லி ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணவங்க 13th ஃபைல் பண்ணவங்க வேல்யூஸ் குவார்டர் எண்டிங்கா இருந்தா அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 14th பிறகு ஜிஎஸ்டிஆர் 2Bல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படி பாக்குறப்போ 2Aன்றது நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 பதிவிட்டுட்டு பிறகுதான் நம்ம 1Aவே எடுக்கிறோம். அப்போ 1Aல நம்ம இப்போ ஆட் ரெக்கார்ட் போடுறதோ அமெண்ட் போடுறதோ எந்த டேபிள்ல வரும்னா அடுத்த மாசம் 2Bல தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது இருக்கு. அடுத்து தொடர்ச்சியா நம்மள கேள்வி கேட்கலாம், பட் 2B அடுத்த டேபிள்ல தான் வருதுன்னா ஐடிசி அவைல் பண்றதுல ஏதாவது இல்லையா? ஐடிசி அந்த ஆஸ்பெக்ட் பொறுத்த வரைக்கும் சட்டம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு, 2Bல அவைலபிளா இருக்கணும், அப்லோடா இருக்கணும் தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்த மாசம் நம்ம போடுற பில் இப்போதைக்கு இதுக்கு சரியான விளக்கம் இல்லாததால இப்படி புரிஞ்சுக்கலாம். அதாவது நான் அந்த சரியான மாசத்திலேயே காமிச்சு அதுக்கான டாக்ஸை பே பண்ணிட்டேன், அதனால மை சப்ளையர் மை கஸ்டமர் இஸ் ஆல்சோ எலிஜிபிள் டு டேக் கிரெடிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை இன்னொரு வகையில ஒரு பெனிஃபிஷியலாகவும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ 3B வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கிற பில்ஸ் ஏதாவது நம்ம கஸ்டமர்ஸ் வந்து சொல்லி நம்ம அதை மிஸ் பண்ணதை போட்டு இருந்தாலும் அந்த கஸ்டமர்ஸ் அவங்க அந்த இன்புட் கிரெடிட்டுக்கு எலிஜிபிள் ஆகுற மாதிரி இருக்கு அப்படி பார்க்கும்போது அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் HSN டீடைல்ஸ் ஆஸ் பர் தி அடிஷ்னல் அமெண்ட்மெண்ட் டீடைல்ஸ், முக்கியமா ஆட் ரெக்கார்ட்ல போடக்கூடிய HSN. ஏன்னா அமெண்ட்மெண்ட்ல HSN வரப்போறது இல்லை அமெண்ட்மெண்ட் டேபிள்ஸ்ல. HSN டீடைல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஆட் ரெக்கார்ட்ல நம்ம எதை நம்ம ஆட் பண்ணமோ அந்த விவரங்களை மட்டும்தான் HSN சம்மரியில நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும், அந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
Then GSTR 1A will be available on the portal after due date of the GSTR 1 or the actual date of filing of the GSTR 1. இப்போ இதுல 2-3 சினாரியோ நம்ம திங்க் பண்ணி பார்க்கலாம். 11ஆம் தேதி டியூ டேட். சார் நான் 5ஆம் தேதியே GSTR 1 ஃபைல் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு உடனே 1A அவைலபிளா இருக்குமா? ஆகாது. ஏன்னா whichever is later தான் ரொம்ப முக்கியம். 11th அன்னைக்கு டியூ டேட். அப்போ நீங்க 11th அன்னைக்கோ 11th அன்னைக்கு பிறகோ ரிட்டர்னை ஃபைல் பண்றீங்கன்னு வச்சுங்க. 12ஆம் தேதி GSTR 1 ஃபைல் பண்றீங்கன்னா உங்க லாகின்ல 12ஆம் தேதி வரைக்கும் 1A வராது. 12ஆம் தேதி நீங்க ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ண பிறகுதான் 1A எனேபிள் ஆகும். ஸோ அதனாலதான் 1A GSTR 1 ஆக்சுவல் டியூ டேட் ஆர் தி ஆக்சுவல் ஃபைலிங் டேட் விச்செவர் இஸ் லேட்டர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 1A அவைலபிளா இருக்கிறது. ஃபார் குவார்டர்லி ஃபைலர்ஸ் ஆஃப் GSTR 1 பொறுத்த வரைக்கும் 1A வந்து ஓப்பன்ஸ் ஆஃப்டர் தி குவார்டர்லி GSTR 1. குவார்டர்லி GSTR 1 ஃபைல் பண்ற பிறகுதான் அது ஓப்பன் ஆகும். இதனுடைய வியூ எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஜூலை 2024 இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளைஸ் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஃபார் கரண்ட் டாக்ஸ் பீரியட் GSTR 1A ப்ரிப்பேர் ஆன்லைன் அப்படின்ற டேபிள் நமக்கு அவைலபிளா இருக்கு. அதை ப்ரிப்பேர் ஆன்லைன் டேபிளை கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரியான 13 விதமான டேபிள்கள் வந்து நம்ம பாக்குறோம். இதுல அடுத்தது ஆட் ரெக்கார்ட்ல 13 விதமான டேபிள்கள் இருக்கு. அமெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல இந்த 8-10 விதமான டேபிள்கள் இருக்கு. இதுல முக்கியமா அந்த HSN சம்மரியும் டாக்குமெண்ட் சம்மரியும் இதுல வரல. நில் ரேட்டட் டேபிளும் இதுல வராது. ஸோ 3 டேபிள்கள் அமெண்ட்மெண்ட்ல இருக்காது. மற்றபடி வந்து இங்க ஆட் ரெக்கார்ட்லயும் அமெண்ட் ரெக்கார்ட்ஸ்லயும் சேம் டேபிள்ஸ் தான். ரொம்ப முக்கியமான விஷயம், GSTR 1Aல அமெண்ட்மெண்ட் என்பது அந்த மந்த் பில்ஸை மட்டும்தான், அந்த மந்த் GSTR 1ல இருக்கக்கூடிய பில்ஸை மட்டும்தான் அமெண்ட் பண்ண முடியும். ப்ரீவியஸ் மந்தோ ப்ரீவியஸ் இயர்தோ அமெண்ட் பண்ணணும்னா ஆஸ் யூஷுவல் நம்ம GSTR 1ல தான் போய் அமெண்ட் பண்ணணும். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். உங்க அனைவருக்கும் நாம நீண்ட நெடிய இடைவெளிக்கு பிறகு இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நம்ம போடலாம் அப்படின்னு முடிவுபடுத்தி ஆரம்பிச்சிருக்கிறோம். தொடர்வோம் இதை. இனிமே இது மாதிரியான சிறு சிறு அவசியமான தகவல்களை நம்ம பதிவிட்டுட்டே இருக்கோம். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் ஜிஎஸ்டி சார்ந்த விஷயங்கள்ல இன்வால்வ் ஆயிருக்க எல்லாரும் இதை பாருங்க, தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க தயவு செய்து. எல்லாருடைய ஆதரவு கேட்டால் போலதான் அடுத்தடுத்து எங்களுடைய முயற்சிகளும் இருக்கும். ரொம்ப அவசியமான விஷயங்கள் வேற எங்கேயும் வந்து டிஸ்கஸ் பண்ணாத விஷயங்களை நாங்க இங்க உங்களுக்காக எடுத்து ஒவ்வொரு முறையா கொடுத்துட்டு இருக்க பாக்குறோம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜிஎஸ்டி இன்வால்வ் ஆயிருக்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.